இஸ்லாமிய மக்களை அவதூறாக பேசிய நீதிபதியை பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை ஆதரிக்காத அதிமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி தொடர்வதை அம்பலமாக்குகிறது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் குற்றம் சாட்டியுள்ளார். விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமார் இஸ்லாமியர்கள் ஆபத்தானவர்கள் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த நீதிபதியை பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் கொண்டு வந்தனர். ஆனால் மாநிலங்களவையில் உள்ள அதிமுகவை சேர்ந்த 4 எம்பிக்களில் ஒருவர் கூட இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்று அமைச்சர் சாமு நாசர் வேதனை தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு மறுபக்கம் பாஜகவுடன் கள்ள உறவை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சிஏஏவை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிமுக தற்போது சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது என்பது அம்பலமாகியுள்ளது என்று அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் முதுகில் குத்துவதையே வாடிக்கையாக கொண்ட அடிமை அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தையும் இஸ்லாமிய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.